அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த படம் பார்த்துட்டு வந்தோம். ஜேம்ஸ் கேமரோன் தலைவா, உங்களுடைய பரம ரசிகன். சினிமாவே ஒரு மேஜிக் மாதிரி காமிச்சவர் தான் ஜேம்ஸ் கேமரோன். 2009 எடுத்த படம் தான். அதுக்கு முன்னாடி டெர்மினேட்லாம் வந்து எப்போ வந்த படம்லாம், நான்லாம் பிறக்கவே இல்லை, அப்போ வந்த படம் அதெல்லாம். அன்றைக்கி வழி இன்றைக்கி வழியும் இந்த படத்தை நம்ம பாராட்டுறோன்னா அவருடைய மூளை இவ்வளோ திங்கிங் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் பாருங்கள். இன்றைக்கி இந்த அவதார் நான் அப்படியே உள்ளே போயிட்டேன். எப்படின்னா, நீங்கள் கொடுக்குற காசுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தான படம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து வேறு லெவல், ஒரு எப்படி சொல்கிறது, மிரட்ஸ்லாம் இருக்கும், பயங்கர ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்த அந்த படமும் பார்த்திங்கன்னா, அந்த வாட்டருக்குள்ளே சம்மந்தப்பட்டது, அவங்களுக்குள்ள ஒரு வேவ் லென்த்து, எப்படி சொல்கிறது, ஒரு பூமியை நேசிக்கிறது, ஒரு மக்களை நேசிக்கிறது, தன் மக்களை காப்பாற்ற ஒருத்தர் எப்படி போராடுறது, இதெல்லாம் அதே ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் அதே தான் வரும். இயற்கை நம்ம கடைசி கிளைமேக்ஸில் எதுவுமே எல்லாத்தையும் இழந்து நிற்கிறப்போ நமக்கு இயற்கை நமக்கு வந்து காப்பாற்றாதான்னு யோசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அதுலேயும் ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் அந்த இயற்கை தான் காப்பாற்றும். அதே மாதிரி செகண்ட் பார்ட்லேயும் மறுபடியும் எல்லாம் இழந்து இருக்கிறப்போ அதே மாதிரி இயற்கை தான் காப்பாற்றும். தேர்ட் பார்ட்லேயும் அதே தான். ஒரு மனுஷன் ஒரு சண்டையில் போய் ஜெயிச்சாகணும், நம்ம எல்லா மக்களும் சாவுறாங்க, கடைசியில் நம்ம பூமி மாதாவே இயற்கையை எங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு வேண்டுறப்போ அந்த இயற்கை மறுபடியும் காப்பாற்றும். அந்த மாதிரி இந்த 3 பார்ட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோடைய விஷுவல் ட்ரீட்மெண்ட் இருக்குது பார்த்தியா, அஜய்ஜியோ தலைவன் வேறு லெவல். அவதார் வந்து எப்படி நான் அதை பார்த்து பிரமிப்பாக ரசித்தனோ அதே அவதார் இந்த படத்தையும் 3யும் ஃபஸ்ட்டும் சூப்பராக இருந்தது, செகண்டும் சூப்பராக இருந்தது, தேர்டும் வந்து மெர்சலாக பிரமிப்பாக பார்த்தேன். நான் இப்போ தான் பார்த்தேன், ஆனால் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆகுது. அப்பவும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஃபுல்லாக தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லு தான், எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம் ஒவ்வொரு சீனும். அதே மாதிரி வில்லம் வர சீனும். ஏன்னா அந்த வாழ்வியில் அவர் நம்ம இதுக்கு மேலாம் அந்த படத்தை நம்ம இன்னும் பயங்கரமாக திங்க் பண்ணி பயங்கரமாக யோசித்தெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் மாதிரியே இருக்குது, அதுலேயும் வந்து வாட்டர் உள்ள ஃபைட்டு, அந்த திமிங்கலம் மாதிரிலாம் வரும், அது உள்ளாம் ஃபைட்டு, அதே தான் இதுலேயும் இருக்குன்னு. ஆமாம், வேறு வழி கிடையாது. ஏன்னா அவனுடைய வாழ்வையே அவன் அங்கேயே தங்கிட்டான், ஒரு காட்டில் போய் அந்த இவங்க கூட தங்கிட்டான். அப்போ அங்கே சண்டை நடக்கிறப்போ இது மாதிரி தான் நடக்கும். வில்லனை எதிர்த்து போராடணும், இது தானே. ஆனால் அது விஷுவல் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது, நமக்கு விஷுவலாக எப்படி காமிச்சிருக்காரு. விஷுவலாக நம்ம படம் பார்க்குறப்ப நம்ம அதுக்குள்ளே அந்த உலகத்துக்குள்ளே நம்ம போயிடும். அவதார்ன்ற ஒரு உலகத்துக்குள்ளே ஒரு மனுஷனை போய் வச்சு 3 மணி நேரம், நான் 3.5 மணி நேரம் நம்மளை பார்க்க வைக்கிறாருன்னா அதுதான் ஒரு டைரக்டரோட திறமை. அவருடைய இத்தனை வருஷம் உழைப்புக்கு இந்த அவதார் படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. தயவு செஞ்சு இந்த படம் வந்து சுமாராக இருக்குது அதெல்லாம் நினைக்காதீங்க, போய் பாருங்கள். நீங்கள் கொடுக்குற காசுக்கு 100 மடங்கு இல்லை 1000 மடங்கு உங்களுக்கு ஒர்த்தான படம். வசூல் சக்கை போட்டுனுக்குது. பார்த்தேன், பிரமிப்பாக மனசார பாராட்டிட்டு வந்தேன். அதே மாதிரி மனசார இந்த படத்தை பார்த்துட்டு திருப்தியாக காசு கொடுத்துட்டு வந்தேன். மறுபடியும் இன்னொரு முறை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த படம் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு. நீங்களும் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். அவதார் 3 உங்களை அசர வைக்கும்.